அண்மைச் செய்தி. தூத்துக்குடியில் நிலா சீ ஃபுட்ஸ் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிவால் 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் விபத்து நடந்த ஆலையில் இன்று எந்த பணிகளும் நடக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் விஜயகாந்த். மாவட்ட ஆட்சியரின் உத்தரவில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு? முழு விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக சார். அதாவது தூத்துக்குடியில் இயங்கி வரும் மீன்களை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலாசிப் நிறுவனம் இயங்கி வருகிறது. இதில் சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் போது இரவு பணியின் போது அந்த ஆலையில் உள்ள மின் கசிவு காரணமாக ஆலையில் இருந்த அமோனியா கேஸ் கசிவாகியது. இதனால் அந்த ஆலையில் பணிபுரிந்த சுமார் 30 பேர் அந்த மயக்க நிலையில் அடைந்தனர். இதனால் உடனடியாக இங்கிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சுமார் தூத்துக்குடியில் உள்ள 3 தனியார் மருத்துவமனையில் அவங்களை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவர்களுக்கு தொடர்ந்து அங்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த ஆலையில் அந்த விபத்து ஏற்பட்டது காரணம் குறித்து ஆலையில் பல்வேறு தரப்பான அதிகாரிகள் ஆய்வு காலை முதலே மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் மற்றும் அந்த வட்டாட்சியர், சுகாதார குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் தற்போது அந்த ஆலையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அதிரடியாக ஒரு உத்தரவும் பிறப்பித்துள்ளார். இந்த ஆய்வு நடைபெற்று அறிக்கை சமர்ப்பிக்கும் வரை அந்த ஆலையில் சுற்றி உள்ள ஆலையில் பணிபுரியவோ ஆலையில் அந்த சுற்றுவட்டார பகுதியில் அந்த ஆலைக்கு உள்ளே இருக்கவோ அனுமதி யாருக்கும் இல்லை. உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என ஆலை நிர்வாகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் உடனடியாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆலை தரப்பு தற்போது அங்கு பணியாற்றக்கூடிய அந்த தொழிலாளர்கள் வெளியேற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்த ஆய்வுக்குழு பல்வேறு கட்ட அந்த ஆய்வுக்குழுக்கள் தொடர்ந்து காலை முதலே அந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து தொடர்ந்து அந்த விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.